அந்தஸ்து ரீதியாகவும் சரி திடீர்னு வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள். அதே இன்னொரு பக்கத்தில் எடுத்தால் பிறந்ததிலிருந்தே ரொம்ப கோடீஸ்வரராக வாழ்ந்திருப்பாங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையானது ஒரு நிமிடத்தில் மாறிவிடுகிறது. அது என்ன காரணம் ஏதெல்லாம் இல்லை, நம்ம வாங்கி வந்த வரத்தின் காரணமாக செய்த கர்மாவின் காரணமாக காலமானது நமக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் கொடுக்கிறது. அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடுமே கிடையாது. அப்படி ஆன்மீக ரீதியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு சில காரியங்கள் நடைபெறுவதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். அது ரொம்ப எளிமையான ஒரு சில அறிகுறிகளாகத்தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா புதுவிதமான உறவுகள், அந்த உறவுகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உறவுகளாக நமக்கு கிடைக்கப்பெறும். இதுவரையிலும் அறிமுகம் இல்லாத சில நபர்கள் ஆன்மீகத்தில் நமக்கு அறிமுகம் ஆவார்கள். அதுவரையிலும் ஆன்மீகத்திலேயோ தெய்வ நம்பிக்கையிலேயோ எதிலையுமே ஒரு பிடிப்பில்லாமல் இருந்திருக்கும். அவர்களை சந்தித்த பிறகு இறைவன் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வந்திருக்கும். இறைவனை பற்றி கேட்க வேண்டும் என்ற அந்த பொறுமையானது உங்களிடம் வந்திருக்கும். அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன மாற்றமானது ஆன்மீக ரீதியில் வரப்போகிறது அப்படிங்கிற